பரிசுத்தரே சுத்தரே பரிசுத்தரே பரிசுத்தரே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தரே. இது விசுவாச வாழ்க்கை. 150வது வாரம். நல்ல கையத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? 150. Hallelujah. The glorious week. Hallelujah. 150வது வாரம், சிறப்பு வாரம். ஆமென் சொல்லுங்க. The super Sunday. Hallelujah. இருதயம் அப்படியே பொங்குது பாருங்களேன். தேவன் செய்திகளை நினைத்து பார்க்கிற பொழுது, ஆமென் சொல்லுங்களேன், அவர் செய்கிற நன்மைகளை நினைத்து பார்க்கிற பொழுது இருதயம் என்னவா இருக்குது? அப்படியே பொங்கி அவருக்கு நன்றி செலுத்துது. 150 வாரங்கள் இந்த விசுவாச வாழ்க்கை என்கிற இந்த படகை எடுத்துட்டு என்ன பண்ணிருக்கிறோம்? கடலை கடந்து போன மாதிரி ஆயிப்போச்சு. அல்லேலூயா. நான் யோசித்து பாக்குறேன் அந்த முதல் வாரத்தை. என்னன்னே தெரியாது, ஏதோ ஒண்ணு கொடுத்துருக்கா, சரி போ செய்வோம்னு சொல்லி செஞ்சு ஆரம்பிச்சா கர்த்தர் எப்படி நடத்துறாரு பாத்தீங்களா? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. போன வாரம் பாத்தீங்கன்னா அங்க முழு இயர் 1 இயர், அங்க எலும்பி பிரகாசி 1 இயர். ஆமென் சொல்லுங்களேன். இங்க விசுவாச வாழ்க்கை எபிரேயர் 11 150வது வாரம் முடிந்து இந்த நாள். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நேரத்தை காலத்தை எடுக்க விரும்பவில்லை. வேகமா கர்த்தரை வார்த்தை, இன்னைக்கு சரியான வார்த்தை இருக்குது. நீங்க இருதயத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்க. அப்படி பொங்குற ஒரு வார்த்தை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எபிரேயர் 11 இது விசுவாச அதிகாரம். ஆமென் சொல்லுங்களேன். இது விசுவாச ஒரு அதிகாரமா இருக்கிறது. முதல் 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். விசுவாசமானது நம்பப்படும் உறுதியும் காணப்படாததும் நிச்சயமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவர்களால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். தேவன் நமக்கு தந்தல்லின நன்மையில் நினைத்து பார்க்கும் பொழுது உண்மையாகவே தேவன் நமக்கு நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். இது லென்த் டேஸ் பாருங்களேன். இந்த 40 நாள் இந்த காரியம் நடந்து கொண்டு இருக்கிறது இல்லையா? எல்லா சர்ச்சஸ்லயும் பாத்தீங்கன்னா ஒரு சிலுவைக்காக காத்திருக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம அதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டோம் ஆவிக்கற்ற பலிகளை குறித்து. ஹலோ, சிலுவை பத்தி தான் பேசிட்டு இருக்கிற ரொம்ப நாளமா. ஆமென் சொல்லுங்களேன். ஆவிக்கற்ற பலிகள் எதை சொல்லுது? சிலுவை பயணத்தை, அதுல என்ன நடந்தது, சிலுவையில் என்ன நடந்ததுன்னு நம்மளுக்கு தெரியும், உள்ள என்ன நடந்ததுன்னு தெரியணும் இல்லையா? ஆமென் சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்து செலுத்தின ஆவிக்கற்ற பலிகளை குறித்து கர்த்தர் ஆராய்ந்து அற்புதமா நமக்கு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இயேசு ரத்தம் நமக்கு தந்தலின காரியத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் பாஸ்ட் வீக்ல ஒண்ணு சொன்னேன், நமக்கு தந்தலின இயேசு நமக்காக என்னவா இருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். ஆமென் சொல்லுங்களேன். ரட்சகரா இருந்தார், பிரதான ஆசாரியர் நமக்காக இயேசு இருக்கிறாரு, நீதி உள்ள நியாயாதிபதியாய் அவர் இருக்கிறார், பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார், சபை ஏற்படுத்தி இருக்கிறார், அவர் நாமத்தினாலே அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள், அவர் நாமத்தினாலே ஊழியங்கள். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சாட்சி பகர்கிறவராய் இருக்கிறார், தரிசனமாகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தரிசனம் தருகிறவராய் இருக்கிறார். அதெல்லாம் பார்த்தோம். கடைசியா பார்த்தோம் நல்ல அற்புதங்கள், அடையாளங்கள், சுகம் தருகிறவராய் சிலுவையிலே கர்த்தர் தாம் என்ன செஞ்சிட்டாரு? ரத்தத்தினால விடுதலை தருகிறவராய் நமக்கு இருந்தார். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் நல்ல ஒரு பாஸ்ட் வீக்ல அதான் நம்ம பார்த்தோம். இந்த வாரம் ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். என்னன்னா, இந்த எபிரேய நிருபத்தின் சாராம்சம். எபிரேய நிருபத்தின் சாராம்சம் என்னன்னா, இது யாருக்கு எழுதப்பட்ட சாராம்சம் என்னன்னாக்க, எதற்காக எழுதப்பட்டது, யாருக்கு எழுதப்பட்டது, ஏன் எழுதப்பட்டது, அப்படிதான். அந்த சாராம்சம்னா அதான் அர்த்தம். என்னன்னா, அது இயேசுவை எல்லாம் அறிஞ்சிட்டாங்க. இயேசு கிட்டத்தட்ட 3.5 வருடங்கள் எருசலேமில் ஊழியம் செய்தார். வேற எங்கேயும் போல. அவர் அது யூத ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில பிரசாதிகள் வந்தாங்க, அதுக்குள்ள ஊழியம் செய்தார். அப்படி இயேசு நிறைய பேர் அறிஞ்சிருந்தாங்க. அற்புதம் செய்கிறார், அதிசயம் செய்கிறார், வல்லமை வெளிப்படுத்துகிறார், பேசிக்கிட்டே இருக்கிறாரு, நிறைய கருத்துக்களை சொல்றாரு, நிறைய அற்புதங்கள் நடக்குது, வல்லமை வெளிப்படுதெல்லாம் என்ன செஞ்சாங்க? எல்லாம் கேள்விப்பட்டாங்க. எல்லாவற்றையும் அறிந்தும் அவரை ஏற்றுக்கொண்டாங்க. பின்பதாக அவருடைய மரணத்துக்கு பிறகு அவரை ஏற்றுக்கொண்டாங்க. சீசர்கள் எழுப்பி பிரகாசித்தார்கள். பெந்தெகோஸ்தே ஆவி ஊற்றப்பட்டது, ஏற்றுக்கொண்டாங்க. 5000 பேர் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. எல்லாம் நடந்தது. ஆனா
இப்படி ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், மீட்பராக ஏற்றுக்கொண்டவர்கள், தேவகுமாரனாக ஏற்றுக்கொண்டவர்கள், அதனால் ஏற்பட்ட பல இன்னல்களினால இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டேன், அதனால ஏற்பட்ட இன்னல்கள், துயரங்கள், பாடுகள், அரசாங்கங்கள் அனுமதிக்கல, உறவுகள் அனுமதிக்கல, கூட அந்த நண்பர்கள் அனுமதிக்கல, எல்லாரும் தன்னை விட்டு போகிறதை பார்த்துட்டு என்னடா இது பெரிய இன்னலா இருக்க, துயரமா இருக்கே, சில பேர் கொல்லப்படுறாங்க, சில பேர் பயமுறுத்தப்பட்டாங்க, சில பேர் சிறைச்சாலை போடப்பட்டாங்க, சில பேர் மரண வரையும் துன்பப்படுத்தப்பட்டாங்கன்னா பார்த்துட்டு அவள் இருதயம் என்ன ஆயிடுச்சு, இதெல்லாம் நம்மளால முடியாது, ஆமென் சொல்லுங்களேன் என்று இயேசுவை மறுதலித்து பின்வாங்கி போக அப்படி இருந்தவர்களுக்காக, யூதர்களுக்காக, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக, புறஜாதி மக்களுக்காக எழுதப்பட்ட நிருபம் தான் இந்த எபிரேய நிருபம். ஹல்லேலூயா. இல்லைங்க, வேண்டாங்க, இதெல்லாம் நம்மளால முடியாதுங்க, இதெல்லாம் நம்மளால ஒத்து வராதுங்க, இதெல்லாம் நம்மளால தாங்க முடியாது, அவமானம் நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது, நம்மளால என்ன செய்ய முடியாது, மரணம்லாம் நம்மளால முடியாது, உறவுகள் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா, அப்பா முக்கியம் இல்லையா, அம்மா முக்கியம் இல்லையா, கணவன் முக்கியம் இல்லையா, நீ அங்க போனீங்கன்னா நான் என்ன செஞ்சிருவேன், உன்னை விட்டுருவேன்னா எப்படி இருக்கும் மனைவிக்கு, கணவர் தான் முக்கியம், இருக்கிற வரைக்கும் இருந்துருவோம், இது வேற கஷ்டம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, பின்வாங்கி போனவர்களுக்கு எழுதப்பட்ட நிருபம் தான் இந்த எபிரேய நிருபம். என்ன சொல்லுது, போக வேண்டாம், போக கூடாது என்று எழுதப்பட்டதுதான் அது. ஏன் போனாங்கன்னா அவர்கள் முன்பதாக ஒரு ரெக்கார்டு வைக்கப்பட்டது. ஏங்க நீங்க போறீங்க, யூத ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாங்க, நீங்க ஏங்க போறீங்க, நமக்கு முன்னதாக இருக்கிற ரெக்கார்டை பாருங்க, வரலாற பாருங்க, பரிசுத்த வேதாகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, பல ஏற்பாடு முழுசு கையில வச்சிருக்கிறோம், நம்ம பல ஏற்பாடு, மேசியா வருகிறான்னு சொல்லி இருக்கிறாங்க, அவ்வளவு பெரிய ரெக்கார்டு வச்சிருந்தாங்க, ஆமென் சொல்லுங்களேன். நான் எல்லாத்தையும் வாசிக்க தான் போறேன். கர்த்தர் நல்லவர். நாம யாரு தெரியுமா, நீங்க அது அவர் பின்னாடி போலாமா, இயேசுவை ஃபாலோ பண்ணலாமா, நம்ம ஃபாலோ பண்ணதுக்கு நிறைய காரியம் இருக்குது, இதுவே என்னது நமக்கு போதுமே, இதுவே நமக்கு அதிகமாச்சேன்னு சொல்லி அவங்க முன்பதாக வைக்கப்பட்ட ரெக்கார்டை பாத்தீங்கன்னா சொல்றாங்க, பிதாக்களை நமக்கு தேவன் தந்திருக்கிறார், இரட்சகர்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார், தீர்க்க தரிசிகள் நமக்கு தந்து, பழைய படலாம் காமிக்கிறாங்க அவங்கள்ட்ட. ஏன் போறீங்க அங்க, எதுக்காக இயேசுட்ட போறீங்க, என்ன அங்க போய் என்ன இருக்குது உங்களுக்கு, இங்க பாருங்க பிதாக்கள் இருக்கிறாங்க நமக்கு, ஆபிரகாம் இருக்கிறார், ஈசாக் இருக்கிறார், யாக்கோப் இருக்கிறார், யோசேப் இருக்கிறார், மோசே இருக்கிறார், தாவீது இருக்கிறார், தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, ஆமென் சொல்லுங்களேன். இரட்சகர்கள் எழும்பினாரா இல்லையா, நம்ம இதை எப்படின்னு பாருங்க, நம்ம வரலாறு பாருங்க, நம்ம இனத்தை பாருங்கன்னு சொல்லி காமிக்கிறாங்க. இரட்சகர்களை தேவன் எழுப்பினார் அல்லவா, தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்களே, எவ்வளவு பரிசுத்தமா வாழ்ந்த ஜனங்கள் நம்ம மத்தியில இருக்கிறாங்களே, எவ்வளவு தேவனோடு பேசினவங்க நம்மோடு இருக்கிறாங்களே, ஆமென் சொல்லுங்களேன். பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, லேவியர் இருக்காங்க நம்ம கிட்ட, ஆசாரியர்கள் இருக்கிறாங்க, பிரதான ஆசாரியர்கள் இருக்கிறாங்க, நியாயசாஸ்திரிகள் இருக்கிறாங்க, நியாயாதிபதிகளை கர்த்தர் நமக்கு தரவில்லையா, நம்ம வரலாறு எடுத்து படிச்சு பார்ப்பா, என்னப்பா இப்படி அங்க போய் உட்கார்ந்து இருக்க, நியாயாதிபதிகளை கர்த்தர் தந்திருக்கிறார், ராஜாக்களை, ராஜரீகத்தை நமக்கு தந்திருக்கிறார், ஆமென் சொல்லுங்களேன். நம்மள தேவ இனம், நம்ம யாரு, பிடித்தெடுக்கப்பட்ட இனம், நாம அதோட கலந்துடக்கூடாது, தனித்த இனம் தான், ஆமென் சொல்லுங்களேன். அது மாத்திரமா, விருத்த சேதனம் என்கிற ஒன்றை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர், ஓய்வு நாள் கட்டளை கொடுத்திருக்கிறாரு, எவ்வளவு பரிசுத்தமான ஒரு நாள் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. விருத்த சேதனம், நீ தனித்தவன், இந்த உலகத்துல பிறந்த நீ யாரு, தேவ இனம் என்பதற்கு அடையாளமாக உனக்கு என்ன இருக்குது, விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கிறோம். பலிகள் இருக்கு, பாவ நிவாரண பலிகள் இருக்கு, குற்ற நிவாரண பலிகள் இருக்கு, தகன பலிகள் இருக்கு, நமக்குன்னு பெரிய ஆலயம் இருக்கிறது, ஆமென் சொல்லுங்களேன். தேவனுடைய ஆசாரிப்பு கூடாரம் இருக்குது, ராயல் பிளட் பா, நாம இப்படி போய் சின்ன இடத்துல போய் நம்ம போய் என்ன செஞ்சிடக்கூடாது, அதை நம்பி நீ போலாமா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ரெக்கார்டு என்ன பண்ணிட்டாங்க, அப்படி வச்சுட்டாங்க. நான் வாசிக்கிறேன் பாருங்களேன், நான் அவங்க ரெக்கார்டை உங்களுக்கு காமிக்கிறேன். அவங்க ரெக்கார்டை எடுத்துதான் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்குது, ஆமென் சொல்லுங்களேன். என்னவெல்லாம் யூத ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டதோ அந்த ரெக்கார்டையே எபிரேயர் 11 நமக்கு குறிப்பிட்டு சொல்லுது, ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. போட்டு பாருங்க, விசுவாசத்தினாலே ஆபேல் காயுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தா, அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். கேக்குறாங்க, தெரியுதா, யார் தெரியுதா, நம்ம ஆளுங்க, ஆபேல் தெரியுமா, அவன் மரித்தான் ஆனாலும் பேசினான், அவன் மரித்தான் நீதிமானாக மரித்தான், காணிக்கைகள் கொடுத்து தேவனிடத்துல சாட்சி பெற்றான். நம்ம சைடுல ரெக்கார்ட பாருப்பா,
வரலாறு பாரு, நம்ம வரலாறு, நம்ம இனம் எப்படி இருக்கு பாத்தியா? தேவ இனம், மரித்து பேசின இடம் நம்ம இனம். இதை விட்டுட்டு அங்க போலாமா? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, ஏனோக்கு மரணத்தையே காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவன். நம்ம பக்கம் இருக்கான்பா, பழைய ஏற்பாடுல இருக்கான்பா. ஆமென் சொல்லுங்களேன். நம்ம பிரமாணத்துல இருக்கிறான் அவன். யார் இருக்கா? ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டவங்க. நம்ம முன்னோர்கள், நம்ம பிதாக்கள் மரணத்தை காணாமல் தேவனாலே ஏற்பட்டிருக்கிறாங்க. ஆமா, மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான். எடுத்துக்கொள்வதற்கு முன்பதாகவே சாட்சி பெற்றவனாயிருக்கிறான். முன்னோர்களை பாத்தீங்களா? இந்த மாதிரி ஒரு முன்னோர் வச்சிருக்கிறோம். பரிசுத்தமான முன்னோர்கள் நமக்கு முன்னாடி இருக்கிறாங்க. அதுல பாருங்க, நோவா, நீ கடைசி வசனம் வாசிங்க. விசுவாசத்தினாலாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானவன், ரட்சிப்பதற்கு குடும்பத்திற்கு வேலையை உண்டு பண்ணி. அவ்வளோ பெரிய வேலையை கட்டி நம்ம தாத்தா நோவா அவ்வளோ பெரிய வேலையை கட்டி அதுல தன் குடும்பத்தை ரட்சித்து எல்லாரும் அழிஞ்சு போனாங்க தேவ கோபாக்கினைக்கு. அவன் மாத்திரம் பிழைத்தான், அவன் குடும்பம் மாத்திரம் பிழைச்சது. தெரியுமா நம்ம ரெக்கார்டு? வரலாறு தெரியாம நீங்க அங்க போறீங்களே, போலாமா? முன்னோர்கள் எப்படி எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அதை விட்டுட்டு அங்க ஏதோ இயேசு, அதே ஒரே ஒருவர் தான் இருக்கிறாரு, ஆளே கிடையாது, வேற யாருமே இல்ல, அவர் ஒருத்தர் தான் இருக்கிறாரு, அவரை நோக்கி நீங்க போலாமா கேக்குறாங்க. ஆபிரகாம், ஓ மை காட், கோத்திர தலைவன், பிதாக்கள். ஆமென் சொல்லுங்களேன். விருத்த சேதனத்தை நமக்கு அவன் கொடுத்திருக்கிறான். ஆமென் சொல்லுங்களேன். வாக்குத்தத்தத்தை நம்ம குடும்பத்திற்கு கொடுத்திருக்கிறான். ஆமென் சொல்லுங்களேன். ஆசீர்வாதம் நம்முடைய தலைமுறைக்கு கொடுத்திருக்கிறான். ஆமென் சொல்லுங்களேன். தீர்க்க தரிசனங்களை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறான்? கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் மூலியமா நமக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு வச்சிருக்கிறாரு இந்த தேவன். இவ்வளவு பெரிய தேவன் நமக்கு ஆபிரகாமை கொடுத்து அவன் மூலியமாக அந்த 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 ரத்த சம்பந்தத்தை உண்டாக்கி அந்த தலைமுறையை ஆசீர்வதித்திருக்கிறார். இதெல்லாம் விட்டுட்டு நீங்க போலாமா? அல்லேலூயா. கானான் தேசத்தை வாக்குத்தத்தம் பண்ணாரு. அங்கதானப்பா நீ இருக்கிற, வீடு கட்டி வாழ்றியாப்பா, தேவாலயத்துக்கு போறியாப்பா, இதெல்லாம் தெரிஞ்சு நீ எங்க போலாம்? அங்க போலாமா? அவர் ஒருத்தர் தான், சிங்கிள், ஒரு சிங்கிளா இருந்து செத்து போன மனுஷன் அவர். ஆமென் சொல்லுங்களேன். டபுள் கூட கிடையாது, சிங்கிளா இருந்து சிங்கிள் அவர். அவர் தேடி போலாமா? நம்ம கிட்ட பாத்தியா எவ்வளவு பேர் இருக்காங்க பாரு. ஆமென் சொல்லுங்களேன். சாராள் பெண், தாயானவள், முதல்ல தாயானவள், அத்தனை வயசு, ரெக்கார்டு அது, உலக ரெக்கார்டு, வேர்ல்டு நம்பர் 1 ரெக்கார்டு. என்ன ரெக்கார்டு? வயது சென்றவளா இருந்து பிள்ளை பெற்ற ஒரு ரெக்கார்டு வச்சிருக்கா. அவ்வளவு வயசாயிடுச்சு அவளுக்கு, 100 வயசாயிடுச்சு ஆபிரகாமுக்கு, இவளுக்கு 90 வயசு. அந்த வயதிலே ஒரு பிள்ளை பெற்ற ஈசாக்க விட்டுட்டு நீங்க போலாமா? சொல்றாங்க இல்லையா? ரெக்கார்ட் பார்த்துப்பா, இங்க பாரு, இப்பதான் பேசிக்கிறாங்க. ஈசாக்கு பலிபீடத்துல வைக்கப்பட்ட முதலாமவன், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட முதலாமவன். அவன் மூலியமாக கோத்திர பிதாக்கள் பிறக்கவில்லையா? ஆசீர்வாதம் வரலையா நமக்கு? 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றவன் பாவன். அவன் தோண்டுனா தண்ணி வரும், ஊற்று பிறக்கும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உடைய ஈசாக்கின் ஆசீர்வாதத்தை விட்டுட்டு எங்கப்பா போற? அங்க காஞ்சி இருக்குப்பா, போகாதப்பா, இங்க இருந்திருப்பா. ரெக்கார்டு காமிக்கிறாங்க. யாக்கோபு எங்க போனாலும் தலைச்சான். 12 கோத்திர பிதாக்களை பெற்று அவன் பாருங்க, அவன் அண்ணங்கார ஏசா கொன்னு இருக்கணும், லாபான் கொன்னு இருக்கணும், லாபோட பிள்ளைங்க கொன்னு இருக்கணும், அல்லது பசி பஞ்சம் வந்துச்சு அதுல செத்து இருக்கணும். தேவன் அவனை எப்படியெல்லாம் காப்பாத்தி 2 பரிவாரங்கள்லாம் கொடுத்து கானானுக்கு அனுப்பி அவனை என்ன கானானை சுதந்தரிக்க வச்சாரே. 12 கோத்திரத்துல இருக்கிற நீ, எப்பா நீ ரூபன் கோத்திரம் போலாமா? எப்பா நீ யோசேப்பு கோத்திரம் போலாமா? பென்யமீனே நீ போலாமா? யூதாவே நீ போலாமா கேக்குறாங்க. 12 கோத்திரத்துல ஏதோ ஒரு கோத்திரமா தான் இருப்பான். ரூபனே நீ போலாமா? எந்த கோத்திரப்பா நீ? நான் இசக்காரு. போலாமா நீ? அங்க 12 கோத்திரத்துல வச்சுக்கிட்டு கானான வச்சுக்கிட்டு சுதந்திரத்தெல்லாம் வாங்கிட்டு நீ அங்க போலாமா? நீ ஒரே ஒருத்தர், சிங்கிள். அல்லேலூயா. அவரை தேடி போலாமாப்பா? நம்ம பாருப்பா, நம்ம பாரம்பரியத்தை பாரு. எவ்வளவு அழகான ஒரு பாரம்பரியம், எவ்வளவு பரிசுத்தமான ஒரு பாரம்பரியம், எவ்வளவு வாக்குத்தத்தங்கள் நிறைந்த ஒரு பாரம்பரியம். யோசேப்பு எகிப்திற்கு போய் எகிப்திலே மரித்து அங்கே ராஜரிகம் எல்லாம் நடந்துட்டு எகிப்திய ஆண்டா. தெரியும்ல உனக்கு? தேவன் எப்படி நடத்திட்டார் அவனை?
ஆமென் சொல்லுங்களேன். ரெக்கார்டு பாருப்பா, எகிப்து ரெக்கார்ட பாரு, எங்க போனாலும் பிழைச்சான். அங்க போய் தலைமையா உயர்த்தப்பட்டு அங்கே மரித்து 400 வருடங்களுக்கு அப்புறமா மோசே வருகிற பொழுது, அதுக்கப்புறம் கானான்ல வந்து அவனுடைய கல்லறை பாருப்பா. ஆபிரகாம் இருக்கிற கல்லறையில, ஈசாக்கு இருக்கிற கல்லறையில, யாக்கோபு இருக்கிற கல்லறையில, யோசேப்பு கல்லறையை பாருங்க. மோசே கற்பனைகளை, கட்டளைகளை, நியமங்களை, நியாய பிரமாணங்களை சீனாய் மலை மேலே ஏறி தேவ பர்வதத்துல வீட்டிருந்து 40 நாள் உபவாசமெல்லாம் இருந்து வாங்கிட்டு வந்த கற்பனைய விட்டுட்டு நீ அங்க போலாமா? ஒரே ஒருத்தர்ப்பா, சிங்கிள். ஆமென் சொல்லுங்களேன். சிங்கிளா இருக்கிறார், அங்க தேடி போறீங்களா? என்னப்பா நீ? ஏமா நீ கொஞ்சம் சொல்லலாம்ல. இப்படி பண்றான், இந்த கோத்திரத்துல பிறந்து, ஆபிரகாம் சந்தையில பிறந்து, கற்பனை கட்டளை ஆசாரிப்படை எல்லாத்தையும் வச்சுட்டு விருத்தசனம் எல்லாம் பண்ணிட்டு, ஓய்வு நாள் கட்டளை எல்லாம் இருக்குது நமக்கு. பரிசுத்தமான கட்டளை, தேவ ரகமா, தேவ இனமா, தேவ சாதியா வாழ்றதை விட்டுட்டு ஒரே ஒருத்தரை தேடி போக, ஐயோ பாவமா இருக்கு. அதான் நான் சொல்றேன் உங்ககிட்ட. அல்லேலூயா. என்ன சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. தாவீதை விட்டுட்டோமே, தானியேலை விட்டுட்டோமே. தாவீது பாத்தீங்களா, என்னமா சங்கீதம் எழுதி வச்சிருக்கிறார். இன்பமாய் பாடின சங்கீதங்களை பாடினா தேவன் உருகிவோம் மேல ஆசீர்வாதத்தை ஊட்டிடுவாரு. கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறான், தாழ்ச்சி அடைய மனப்படமா சொல்லுவியே. யூதாவே, இசக்காரே, செபுலோனே, யோசேப்பே, பென்யமீனே, நீ போலாமா? கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறான், தாழ்ச்சி வீட்டுல எழுதி வச்சிருக்கிறியே, இதை விட்டுட்டு நீ அங்க போலாமா? ஒரே ஒருத்தர்ப்பா, சிங்கிள் பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொல்ல மாட்டீங்க? தாவீது கோத்திரத்துல பிறந்துட்டு நீ அங்க போலாமா? ராஜரிகம்பா, ராஜரிகத்தை விட்டுட்டு போலாமா? தீர்க்கதரிசிகளை பாருப்பா, எவ்வளவு அப்பழுக்கட்டவங்களா வாழ்ந்திருக்கிறாங்க. பரிசுத்தவர்களை பாருப்பா, எவ்வளவு பரிசுத்தமா வாழ்ந்திருக்கிறாங்க. நியாயாதிபதிகளை பாரு, எவ்வளவு ஒரு தாடை எலும்பை எடுத்து 3000 பேரை அடிச்சு, சிம்சோன் என்ன நீ பராக்கிரமம், என்ன சத்து, என்ன ஒரு வல்லமை, என்ன ஒரு பராக்கிரமம் நிறைந்தவன். போலாமா நீ? ஒரே ஒருத்தர் பாங்க. இங்க ரெக்கார்ட பாருப்பா, கொல்ல வானம் கொல்லாத ரெக்கார்டு நாங்க வச்சிருக்கோம், வரலாறு வச்சிருக்கிறோம். இந்த வரலாறை விட்டுட்டு அங்க போய் சொல்லுங்க, நீங்க போவீங்களா? இப்பவே போலான்னு இருக்கிறோம். வெறும் அவங்க சொல்றாங்க, அவர் ரெக்கார்டு என்ன வச்சிருக்கிறாரு, என்ன ரெக்கார்டு வச்சிருக்கிறாரு? ஏசு கிறிஸ்து என்ன ரெக்கார்டு வச்சு? நான் சொல்றேன், சொன்னதெல்லாம் இங்க இருக்குது. நான் சொன்னதெல்லாம் எங்க இருக்குது? எபிரேயர் 11 வரிசையா அதுதான் எழுதி இருக்கிறாங்க. அவங்க என்னெல்லாம் ரெக்கார்டு சொன்னாங்களோ, ஆபேல் சொல்றாங்க, ஏனோக்கு சொல்றாங்க, நோவாவை சொல்றாங்க, அப்ரகாமை சொல்றாங்க, சாராளை சொல்றாங்க, ஈசாக்கை சொல்றாங்க, யாக்கோபை சொல்றாங்க, யோசேப்பை சொல்றாங்க, மோசேயை சொல்றாங்க. தாவீது, பாராக், சிம்சோன், சாமுவேல், தானியேல் சிங்கங்களின் கெபியிலே விழுந்து வெளியே வந்தான், தெரியாதா? நெருப்புல போடப்பட்ட சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வெளியே வரலையா? நாங்கள் ஆராதிக்கிற தேவனை காப்பாற்ற வல்லவரா இருக்கிறாரு. அவ்வளவு வைராக்கியம் மிகுந்த ஒரு இடத்தை விட்டுட்டு, ஒரு ஜாதியை விட்டுட்டு, ஆசன் கூடத்தை விட்டுட்டு ஒரே ஒருத்தர். நினைச்சா ரொம்ப பரிதாபமா இருக்கு, நினைச்சா ரொம்ப பாவமா இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்களேன். போலாமா? ஆமென் சொல்லுங்களேன். இயேசுவை ஃபாலோ பண்றதுக்கு, நசரேயனாக இயேசுவை ஃபாலோ பண்றதுக்கு அவருக்கு என்ன ரெக்கார்ட் இருக்கு? அவர் ஜாதகம் எங்களுக்கு தெரியும், தெரியுமா? பிறந்தது நான் சொல்லட்டுமா? சொல்றாங்க, நான் சொல்லட்டுமா? யூத ஜனங்கள் சொல்றாங்க, இஸ்ரேல் ஜனங்கள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அவங்கள்ட்ட சொல்றாங்க, யார் இயேசுவை ஃபாலோ பண்றவங்க சொல்றாங்க, இயேசுவை பத்தி உனக்கு தெரியும்? எனக்கு தெரியும், பிறப்புல இருந்து தெரியும், பிறந்ததுல இருந்து தெரியும். வெறும் 3.5 வருஷம் தான் ஊழியம் பண்ணி இருக்கிறாரு. வெறும் 3.5 வருஷம் தான். மோசேயை பாரு, 40 வருஷம் எகிப்துல, 40 வருஷம் வனாந்தரத்துல, 40 வருஷம் தேவனுடைய கூடாரத்துல இருந்தான். எத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சிருக்காங்க? என்னங்க அது? வெறும் 3.5 வருஷம் தான் ஊழியம் பண்ணி இருக்கிறார் அவரு. சரி, 360 1000 நாள் வச்சுங்களேன், அவ்வளவுதான். 1000 நாள், 1000 சொச்ச நாள், அவ்வளவுதான் ஊழியமே பண்ணி இருக்கிறாரு. அவரையா பின்பற்ற போகிறாய்? அவர் பிறப்பு சந்தேகம், சந்தேகம்.
மாரியாள் கன்னிகை இடத்துல பிறந்தான்னு சொல்றாங்க. சந்தேகம், இன்னைக்கு வரைக்கும் நிறைய சந்தேக பிசாசு. அதுதான் அதுக்குரிய அது விஞ்ஞான ரீதியா நான் யோசிச்சு பார்த்தேன் பாஸ்டர். யோசிக்காத. அல்லேலூயா. உனக்கு உன் பிள்ளைய பார்த்தாலும் சந்தேகமா தான் இருக்குது. அல்லேலூயா. இது எனக்கு தான் பிறந்துச்சா இல்ல என்னடா ஒரு இதை ஒண்ணு தெரியலையே. அல்லேலூயா. என்ன சொல்ல மாட்டீங்க? அவகிட்ட என்ன இருக்குது? நற்சாட்சி. ஆமென் சொல்லுங்களேன். என்ன ரெக்கார்டு வச்சிருக்கிறாரு? அவர் மதிக்கப்பட்ட மதிப்பை நான் சொல்றேன் கேளு. அவர் பிறப்பு சந்தேகம். ஆமென் சொல்லுங்களேன். இதற்காக நாங்கள் இயேசுவை ஃபாலோ பண்ணணும். அவருடைய என்ன நற்சாட்சி இருக்கிறது பின்பற்றுவதற்கு. அவர் நாசரேத்தில் இருந்த நாசரேயன். அவரு நாசரேத்து நன்மை உண்டாகுமா? நாசரேத்துல ஒரு நன்மை பிறக்குமா? தீர்க்கதரிசனத்துல எழுதியிருக்கா? பரிசுத்தவான்கள் சொல்லியிருக்காங்களா? எங்கேயுமே இல்ல. நாசரேத்துல வந்த நசரேயன்பா அவரு. நார்மல் ஒரு சும்மா ஒரு ஊழியக்காரப்பா அவன். அவ்வளவுதான். ஜஸ்ட் அப்படிதான் சொல்றாங்க. அல்லேலூயா. பாருங்க, வெறும் 3 வருஷம் தான் ஊழியம் செஞ்சாரு. பிறப்பு சந்தேகம். அவர் ஊழியமும் சந்தேகம் தான். என்ன சந்தேகம்? பிசாசுலாம் துரத்திட்டு உட்கார்ந்து இருந்தாரு. என்னன்னு கேட்டா, பெயல்செபூல் பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை இவன் துரத்துகிறான் என்று சொல்லி நம்ம ஆளுங்க வாக்குவாதம் பண்ணாங்க. தெரியுமா அந்த கதை உங்களுக்கு? ஊழியமே சந்தேகம். அதை வச்சு பண்ணிருக்க டிக்டாக் ஏதோ அடிச்சு விட்டாரு பாத்துக்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். குற்றச்சாட்டு இருக்கு அவர் மேல. அது மாத்திரமா? பாவிகளுக்கு ஆயக்காரர்களுக்கு தலைவன் யாரு? இயேசு. ஏன்? பாவிகளுக்கும் பாவிகளை ஏற்றுக்கொள்றாரு. பாருங்க, யாராவது நம்ம இடத்துல அப்படி செய்வாங்களா? ஆபிரகாம் செஞ்சாரா? ஈசாக்கு பண்ணாரா? பாவிகளை ஏற்றுக்கொண்டாரா? தாவீது ஏற்றுக்கொண்டானா? பாவத்தை வெறுத்து ஒதுக்கிற ஒரு சந்ததியில பிறந்துட்டு பாவிகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு ஆயக்காரர்களெல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு தலைவனா இருந்த அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களோட சாப்பிட்ட யாரோட? ஆயக்காரன் கூப்பிடுறான், போய் சாப்பிடுறாரு. ஒரு ரபி இப்படி இருக்கலாமா? சாப்பிடலாமா? போதனை பிரியாம சாப்பாட்டுறாம யாரு? யாருங்க? போதனை பிரியன். எப்ப பார்த்தாலும் மதிமைங்கிற பேச்சு பேசுறதெல்லாம் ஒரு உலகளாவே இருக்குது. மதுபான பிரியன், சரக்கு பார்ட்டி. சொன்னாரு அப்படிதான் சொன்னாங்க அவனுங்க. நீ மதுபான பிரியமான மனுஷன். நீ போதனை பிரியம். எங்க சாப்பாடு கூப்பிட்டாலும் ஓடிடுவார். ஆசனம், ஐயா எங்க வீட்டுல இருந்து வர ஆசனம், வந்துடுறேன், நோ ப்ராப்ளம், ரெடி பண்ணி வேணும், வந்துடுறேன். எங்க பார்த்தாலும் சாப்பாடு தான். அவன் சொல்லுங்களேன், போதனை பிரியன் மதுபான பிரியன். அவர் பின்னாடியா போறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஓய்வு நாளை அப்பா தேவன் நமக்கு கொடுத்த பரிசுத்த நாளை, சீனாய் மலையிலிருந்து நமக்கு என்று எழுதப்பட்ட அந்த பரிசுத்த ஓய்வு நாளை ஆசரிக்காதவர், அதை எதிர்த்து பேசினவர், எப்ப பார்த்தாலும் அதுல என்ன பண்ணுவாரு? கலகம் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஓய்வு நாள்ல தான் போய் என்ன செய்வாரு? தேவனை காண்பிக்காமல் தன்னை பெருசா காண்பிக்கணுங்கிறதுக்காக அற்புதம் எல்லாம் செய்வாரு. என்னைக்கு அற்புதம் செய்வாரு? ஓய்வு நாள் அற்புதம் செய்யற மனுஷன். ஏன்? தேவனை தூஷணம். தெரியுமா அது? தேவ தூஷணம். அந்த அன்னைக்கு வேலை செய்யலாமா? அந்த அன்னைக்கு உட்காந்து கருதறுத்து சாப்பிட்டாளுங்க அந்த கூட இருக்காங்க பேர் இருந்தா இந்தா இருக்கான் யாரு? பிலிப்பு இந்தா அந்த ஒளிஞ்சு நிக்கிறான் பாரு. அவங்கள யாரு? கருது அந்த அன்னைக்கு அறுத்து அல்ல சாப்பிடலாம் ஒண்ணும் இல்லைன்றாரு அவரு. ஓய்வெல்லாம் ஆசரிக்காத மனுஷன்ப்பா. அவர் பின்னாடியா போற நீ கேக்குறாங்க. ரெக்கார்ட் நீங்க போறீங்களா? சொல்லுங்க, போறீங்களா? அல்லேலூயா. ஓய்வு நாளை ஆசரிக்காதவர், மதிக்காதவர், வேலை செய்கிறார். தேவனை காண்பிக்காமல் தன்னை வெளிப்படுத்த பிரியம் வைத்தவர், அற்புதம் செய்வார். அன்னைக்கு தான் போய் முடனா சுகமாக்குவாரு. அன்னைக்கு தான் போய் ஏதோ ஒரு கையை வச்சு ஏதோ ஒரு அற்புதம், அது ஏதோ பண்றான் மனுஷன், ஏதோ லோக்கலா ஏதோ பண்றாரு. அதை நம்பி போலாமா நீ? அற்புதம் செய்யறாரு, அற்புதம் செய்யறாருன்னு எதுக்கு அன்னைக்கு செய்யறாரு? ஓய்வு நாள் தெரியுது இல்ல, அன்னைக்கு யார ஆராதிக்கணும்? தேவன் எல்லாம் ஆராதிக்கணும். எதுக்கு இவர் வேற ஏதாவது செஞ்சிட்டு இருக்கிறாரு? சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. ஆமென் சொல்லுங்களேன். பாருங்க, நியாய பிரமாணத்தையும் கடைபிடிக்க மாட்டாரு. என்ன நியாய பிரமாணம்? என்ன நியாய பிரமாணம்? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக இருக்குது. இவரு விபச்சார ஸ்ரீ நாங்க போய் கூட்டிட்டு போய் நின்று கல்லறியலாமா? மோசே நியாய பிரமாணம் நிறைவேற்ற வாங்கன்னு அழைச்சோம் நாங்க.
உடனே அவர் என்ன பண்ணார்? கீழே உட்கார்ந்து எழுதிட்டு கிறுக்கி கிடந்தாரு. நாங்க என்ன பண்ணோம்? விடலையே, கேட்டோங்க, நல்லா கேள்வி கேட்டோம். உடனே என்ன பண்ணிட்டாரு? அவளை காப்பாத்துறதுக்காக எங்க மேல ஒரு மாதிரி பண்ணி விட்டாரு. கல்லறி, நீங்க அவன் பாவம் இல்லையா, அவன் கல்லறிட்டாரு. செய்யற வேலையா விபச்சாரிய காப்பாத்தி விட்டாரு. அப்ப என்ன இல்ல, நியாய பிரமாணத்தை என்ன பண்ணல, அவரு நிறைவேற்றல. இன்னொரு இடத்துக்கு சரி சாப்பாட்டுக்கு போனாரு, போன இடத்துல சும்மா இருந்தாரா? ஒரு ஸ்திரீ, பாவியான ஸ்திரீ, அவ ஏதோ உன்னத்தை கொண்டு வந்து காலில் ஊத்துற, கண்ணீர் விட்டு அழுத உடனே பாவங்களை மன்னிக்கிறேன் போன்ட்டாரு. இவர் எப்படி மன்னிக்கலாம்? பாவங்களை மன்னிக்கலாமா? நம்ம பிரமாணத்துல இருக்குதா? ரபி யாரா மன்னிக்கலாமா? ஊழியக்கார மன்னிக்கலாமா? சொல்லுங்க, மன்னிக்கவே கூடாது. ஆனா என்ன பண்றாரு இயேசு? மன்னிச்சிட்டு இருக்கிறாரு. போலாமா நீ பின்னாடி? லேலுயா சொல்லுங்களேன். வேசிக்கும் விபச்சாரிக்கும் சப்போர்ட் பண்றாருங்க. பிரமாணத்துக்கு சப்போர்ட் பண்ணல. யாரு சப்போர்ட் பண்ணிட்டாரு? மோசே நியாயப்பிரமாணம் மீறப்படாதபடிக்கு இவன் மேல கல்லெறின்னு நாங்க சொல்றோம். ஆனா அவர் என்ன சொல்றாரு? சப்போர்ட் பண்றாருங்க. விபச்சாரிக்கு வேசிக்கும் காப்பாத்திட்டாருங்க. அவ என்ன ஊத்துனவனா, சரி போ, சரி போ, மன்னிச்சிட்ட போ அப்படின்னு அனுப்பி விட்டாருங்க அந்த பிள்ளைய. அல்லேலூயா. ஏதோ தப்பு இருக்குங்க அவர் மேல. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. இவரெல்லாம் ஒரு ரபியா? சொல்லுங்க, இவரெல்லாம் ரபி என்றார், தன்னை ரபி என்றாரு. இவரெல்லாம் ஒரு ரபியா? சொல்லுங்க. அது மாத்திரமா? பிதாவ, பரிசுத்தமான நம்முடைய தேவன் சொந்த பிதான்ட்டாரு. சொந்த பிதா, நான் தான் அவருடைய பிள்ளைன்ட்டாரு. நான் தான் அவருக்கு ஒரே பேரான குமாரன்ட்டாரு. நான் தேவகுமாரன் தெரியுமான்ட்டாரு. நான் கல்லை எடுத்துட்டோம்ல. கல்லை எடுத்துட்டு என்ன சொல்றீங்க? நீ மனுஷன்பா. அவர் தேவாதி தேவன், ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர், சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவர், சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர். நாங்க இங்க ஏசியாவே வந்து தரிசனத்தெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தாரு. எசேக்கியேல் தரிசனத்தெல்லாம் பார்த்துட்டு வந்தாரு. மோசே கற்பனை பெற்றவனே 40 நாள் பாஸ்டிங் தான் பார்த்தாரு. இவர் ஈஸியா சொல்றாரு என் பிதான்னு. தேவதூசனம் சொல்லி எத்தனை முறை தேவதூசனம் பண்றாரு தெரியுமா உங்களுக்கு? அங்க எத்தனை முறை கல் எடுப்போம், கல் எடுத்து திரும்பி பார்த்தா காணாம போயிடுவாரு. அவர் மறைந்து போனார். அவர் மறைந்து போனார் இருக்கும். கல் எடுத்தா மனுஷன் காணா போயிடுவார். எப்படிதான் போவாரோ தெரியல. அவரையா பின்பற்ற போறீங்க? கல் எடுத்தா காணா போற ஒரு மனுஷனை அவர் மத்தியில இயேசு மறைந்து போனார். கல்லை எடுப்பாரு, குனிஞ்சு எடுக்கிறதுக்குள்ள எங்கப்பா, எங்க தேவதூசனம் சொல்லிட்டாரு. அவரை கொண்டு அவரை பார்த்தா கிடைக்க மாட்டாரு. ஓடி போய் ஒளிஞ்சிருவார் மனுஷன். அவரையா நீ தேடி போற? என்ன சொல்ல மாட்டீங்க? பொய் வாக்குறுதி விடுவாங்களா? இப்ப வரும் பாருங்க, பொய் வாக்குறுதி நிறைய வரும். பக்கமா விடுவாங்க பாருங்க. வந்து வீட்டு வீடா போட்டு போயிட்டே இருப்பாங்க வாக்குறுதி. யாரு? நம்ம கட்சிகள் சொல்றாங்க. திராவிட, தமிழ் தேசியம் எல்லாம் வரப்போகுது. நீங்க பாருங்களேன். இப்ப ஏதோ கட்சியில புதுசா ஆரம்பிச்சிரு, மாக்கா பாக்கா கீக்கான்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க போட்டு கொளுத்திட்டு இருக்காங்க. அல்லேலூயா. என்னடா காணாத்தனம்லாம் எழுதியிருக்காங்க இல்லைங்க, அந்த கட்சி பேருங்க சுருக்கி சின்னதா வச்சிருக்காங்க, போட்டு அதை ஓட்டிட்டு இருக்கானுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். பொய் வாக்குறுதி. என்ன பொய் வாக்குறுதி? தன்னை ராஜான்னு சொல்றாரு, இந்த ஆவிதின் குமாரன்னு சொல்றாரு. எல்லாம் ஆளு செட் பண்ணி என்ன சொல்றாரு? என்னை பத்தி என்ன சொல்லணும்? ராஜான்னு சொல்லு, ஆவிதின் குமாரன்னு சொல்லு. யாரு? அம்மாளு. அல்லேலூயா. அது மாத்திரமா? நானே ஜீவாப்பம், நானே வாசல், நான் வானத்திலிருந்து வந்தேன். யாருங்க? ஒரே ஒரு. என்ன புருட்டா விடுவார் தெரியுமா? பயங்கரமா கதையை பின்னுவாரு. வானத்திலிருந்து எங்க பிறந்தா எங்களுக்கு தெரியும். இவர்கிட்ட இங்க பிறந்தாரு எங்களுக்கு அதே சந்தேகத்துல இருக்கு. இவர் வானத்திலிருந்து வந்தாரு சொல்ல எப்படி சந்தேகமா இருக்கும்? சொல்லுங்க. கண்ணியின் வயிற்றில் நான் பிறந்தேன்னு சொல்ற. என்னங்க இது? எவ்வளவு அவரை பத்தி பேசாரு. சொல்ல முடியாத அளவுக்கு என்னது? நானே வாசல், நானே ஜீவ அப்பம். அது மாத்திரமா? என்னை பிதா அனுப்பினார், நான் வானத்திலிருந்து வந்தேன். அது மாத்திரம் இல்ல, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், அவன் சாகவே மாட்டேன்னாரு. இவர் மாம்சத்தை எப்படி நம்ம திங்கிறது? இவர் ரத்தத்தை குடின்றாரு. இவர் ஏதோ பயங்கரமான திட்டம் வச்சிருக்கிறாரு. போயிடாதீங்க பின்னாடி. அல்லேலூயா. நம்மால பாரு, ஆபிரகாம் பாரு, ஈசாக்க பாரு, என்னமா வாழ்ந்து முடிச்சு பரிசுத்த ஜீவியம் கொண்டு வாழ்ந்தாங்க. இப்படியா சொன்னாங்க ஏதாவது? ஆனா இவர் எவ்வளவு அடிச்சு விடுறாரு. இவரோட ரத்தத்தை குடின்றாரு, இவருடைய அப்பத்தை தப்பிச்சு தரேன் சாப்பிடுன்றாரு. என்னங்க இது? அவர் பின்னாடியா போறீங்க? சொல்லுங்க, நீங்க அவர் பின்னாடியா போறீங்க? அல்லேலூயா.
அது மாத்திரமா, பிதாவை தூஷித்து தேவ தூஷணம் குற்றம் சாட்டப்பட்டு கரெக்டா மாட்டிட்டார் தெரியுமா? கரெக்டா குற்றம் சாட்டப்பட்டு தேவ ஜனங்களால், தேசாதிபதிகளால் சிலுவையிலே நியாயம் தீர்க்கப்பட்டு கல்லர்கள் மத்தியில் ஒரு கல்லனாக தொங்கி, அவர் நிர்வாணமா தொங்கி என்ன செய்யறாரு? தொங்க விடப்பட்டு மரித்தவர் இருக்கிறாரு. அவரையா நீங்க ஃபாலோ பண்றீங்க? என்ன இது? என்னப்பா இது? செய்யலாமா நாம? அது மாத்திரமா, சீக்கிரமா வேற செத்துட்டாரு தெரியுமா? அது உனக்கு சிலுவையில அரைஞ்சு ஒரு கல்லனை அடிக்கிறது, முழங்கால அடிச்சு அதை சீக்கிரம் சாவறதுக்கு ஒரு வழி பண்ணுவாங்க. சரி, இதுக்கு மேல தாங்காதுன்ட்டு அடிக்கலான்னு போனாங்க. அவரை ஆல்ரெடி செத்து இருக்கிறாரு. சாகவே சாக மாட்டேன், என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் மரித்தாலும் பிழைப்பான்னு அடிச்சு விட்டாருல்ல, சீக்கிரமாவே செத்துட்டாரு சிலுவையில். அது தெரியுமா உனக்கு? அங்க கூட இருந்து பார்த்தோம். அல்லேலூயா. அவரை அடித்தார்கள், நாங்க பார்த்தோம். சாட்சி நானு. நிர்வாணமாக்கினார்கள், சாட்சி நானு. எருசலேம் வீதிகளிலே அவரை சிலுவை மேல் வைத்து இழுத்து கொண்டு போனாங்க. ரோம போச்சவர்கள், நாங்க கண்ணார பார்த்தோம். கொல்கத்தாவிலே முள்முடிய சூட்டுனாங்க, நாங்க பார்த்தோம். ஆணில இருக்குனாங்க, நாங்க பார்த்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா. மரத்திலே தூக்கப்பட்டு மரித்தார். எங்க வேத பிரமாணத்துல எத்தனை போட்டிருக்குது? மரத்திலே தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன். யாரால? தேவனாலே சபிக்கப்பட்டவன். நியாய பிரமாணத்துல இருக்குது, மரத்துல தூக்கப்பட்ட எவனும் தேவனால் சபிக்கப்பட்டவன். இவர் யாரால சபிக்கப்பட்டவர்? தேவனாலேயே சபிக்கப்பட்டவர். அவரையா ஃபாலோ பண்ண போறீங்க? கேளுங்க. அல்லேலூயா. புறக்கணிக்கப்பட்டவர் தேவனால். சிலுவையில இருந்து கதறாரு, பிதாவே பிதாவேன்னு கதறினாரு. என்ன ஏன் கை விட்டுட்டீங்க? என்ன அங்கேயும் விடல அந்த மனுஷன். அப்ப நாங்க விடலையே. கீழே நாங்க சொன்னோம், பிதா இவர் மேல் பிரியமா இருந்தா. அப்ப நான் வசனம் சொன்னோம், தேவனைய தன் நம்பிக்கையாக கொண்டிருந்தானே, அந்த தேவன் இவன் மேல் பிரியமா இருந்தார், இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்று நாங்க சொல்லி பார்த்தோம். ஒன்னும் நடக்கல. அங்கதான் செத்தான் அந்த மனுஷன். சீக்கிரமா செத்தாரு. தண்டனை நிறைவேறும் முன்பதாகவே செத்தாரு. சிலுவையில இருந்து பிதாவை கூப்பிட்டு பிதா அவருக்கு இரக்கம் காண்பிக்கவே இல்லை. நாங்க சாட்சியா இருக்கிறோம். மரித்தா மரித்தா மரித்தா. அல்லேலூயா. வேதமே அவரை குற்றவாளி என்று தீர்த்து விட்டது. பரிசுத்தன் ஜீவம் இல்லாமல் மரித்து விட்டார். நாங்க சாட்சியா இருக்கிறோம். சிலுவையிலே அவர் அறையப்பட்ட போது அவரிடத்துல அத்தனை அற்புதம் பெற்றானுங்கல்ல, அந்த அற்புதம் செஞ்சாரு. இங்க அற்புதம் பண்ணாரு. குருடருக்கு குருடரை பார்வை எளித்தார், குஷோரை சுத்தமாக்கினார், மரித்தவரை எழுப்பினார், பிசாசுல துரத்தினார், முடவர்களை எழுப்பிட்டாரு. இல்ல, அவன் ஒருத்தன் காணமே, ஒரு ஆள் வரலைங்க யாரும் அவன் பக்கம். அது தெரியுமா உனக்கு? தெரியுமா தெரியாதா? பெருசா அந்த விபச்சாரி எல்லாம் மன்னிச்சா எங்க போறாரு? அந்த விபச்சாரி எங்க அந்த தேசிய காலெல்லாம் பாதல எங்க ஒரு வாரத்தை நின்றுட்டு இருக்கா. அவள் கூப்பிட, இல்ல நான் வரமாட்டேன்னு ஓடிட்டான். எல்லாராலும் கைவிடப்பட்டு ஜனங்கள் கூட இருந்தவர்கள், அற்புதம் பெற்றவர்கள், அதிசயம் பெற்றவர்கள், வல்லமை பார்த்தவங்க, எங்கேயோ மலையில போய் அவரு முகரூபம்லாம் மாறிட்டு எல்லாம் சொல்லி கதை விட்டானுங்க. காணோம். சீசர் ஒருத்தனை காணோம் பாரு. ஒருத்த மட்டும் நிக்கிறான். அவன் அந்த பாத்திரம், அவனை யாரும் பாத்திரம். ஒருத்த மட்டும் தான் நிக்கிறான். யாரையும் காணோம். என்னாச்சு? எல்லாம் ஓடிட்டாங்க. ஆமாவா இல்லையா சொல்லுங்க? இவ்வளவு பெரிய ரெக்கார்டு அவர்கிட்ட இருக்குது. பாசிட்டிவ் இல்ல, நெகட்டிவ் ரெக்கார்டு. நம்ம கிட்ட இவ்வளவு பாசிட்டிவ் இருக்குப்பா. ஆபேல்ல இருந்து எப்பா தீர்க்கதரிசியில இருந்து விருத்த சேதனம் எல்லாம் பரிசுத்தமெல்லாம் இருக்குது. ஒரு சிலுவையிலே தொங்கி சீக்கிரமாய் மரித்து எப்ப பேசினாலும் மதிமயங்கி பேசி 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 மக்களை வசீகரம் பண்ணி வெறும் 3.5 வருடமே ஊழியம் என்று சொல்லி அட்டூழியம் பண்ணின இந்த மனிதனை நோக்கியா நீங்க போறீங்கன்னு அவர்கள் கேட்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாராலும் நிராகரிக்கப்பட்ட ஒருவரை எல்லாரும் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? எல்லாராலும் நிராகரிக்கப்பட்ட ஒருவரை, இனம்,
அவருடைய நாடு, கூட இருந்த சீசர்கள், கூட இருந்த ஜனங்கள், அவங்க வீட்டுல இருந்து கூட யாரும் வரலைங்க. ஏதாவது அம்மா மட்டும் தான் நிக்குது, அவங்க அண்ணன் தம்பி கூட யாரும் வரல. அப்படிலாம் மறிச்ச ஒருத்தரை போய் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா பாவம் பாருங்க. ஒரு பரிசுத்தமா இல்லாம செத்து போன ஒருத்தரை தேவனால் கைவிடப்பட்டு மறித்தான், மரத்துல தூக்கிட்டாங்க தெரியுமா? நான் கூட என்னமோ நினைச்சேன். என்ன செஞ்சாங்க? மரத்துல தூக்கி விட்டார்கள். அதிலே தூக்கி தேவனால் சபிக்கப்பட்டவராக மரித்த ஒருவரை போய் நம்முடைய தேவன் யெகோவா தேவனால் சாபம் பெற்று மரித்த ஒருவரை போய் நீங்க போய் ஃபாலோ பண்ணணும்னா என்னங்க இது அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்க? 2 வசனத்துல இயேசு கிறிஸ்துடைய ஒரு ரெக்கார்ட சொல்றாங்க. இத்தனை வசனம் 40 வசனம் இருக்குது அவங்க ரெக்கார்டு. ஆபிரகாம் ஆபேல்ல இருந்து தீர்க்கதரிசி வரைக்கும் சொல்லிட்டாங்க. இவ்வளவு பேர் இருக்காங்கப்பா, திருப்பி ரிப்போர்ட் அடிக்கிறாங்க. எஸ், அவர் அப்படிலாம் சொன்னார்தான். தானே தேவன் என்று சொன்னார், தேவகுமார் என்று சொன்னார், உங்களுக்கு ரட்சகர்னு சொன்னாரு, எங்களுக்கு மீட்பர்னு சொன்னாரு, நானே வாசல்னு சொன்னாரு, நானே மேய்ப்பர்னு சொன்னாரு, எல்லாம் சொன்னாரு. அதனாலயே நான் தேவகுமாரன் சொன்னதுனாலயே அவர் மரித்தார். நாங்கள் சாட்சிகளா இருக்கிறோம். நியாய பிரமாணத்துக்கு நாங்கள் நியாயம் தீர்த்து அவர் என்ன பண்ணிட்டோம்? கல்லறையிலே கொண்டு போய் வைத்தோம். அவரை ஆணிகளால, அவரை முட்களால, சாட்டைகளால நிர்வாணமாக அவர் முகம் எல்லாமே ரத்த சகதியில அவர் என்ன செஞ்சாரு? போய் தேவனுக்கு விரோதமா இருந்தனால இப்படி மரிச்சார் அவரு. நம்மளால யாரும் அப்படி மரிச்சிருக்காங்களா? சாட்சியா மரிச்சிருக்காங்க, இப்படி மரிச்சிருக்காங்களா? கேவலமா மரிச்சாரு. இல்லையா சொல்லுங்களேன். ஒரு கோர மரணம், ஒரே கோர மரணம். ஆமென் சொல்லுங்களேன். நல்லா கவனிங்க. நிர்வாணம், சாட்டையடி, முள்முடி, ஆணிகள், ஈட்டி பாய்ந்து அவர் இருதயத்தை அப்படியே பலந்துருச்சு தெரியுமா? பயங்கரமா. இப்படிலாம் சாவே கூடாது. ஒரு நம்முடைய பகைவர் கூட இந்த மாதிரி ஒரு சாவ கூடாது. அப்படி ஒரு சாவ தேவனால் பெற்றவர். அப்படியே சாஸ்திரிகள், நம்முடைய பிரதான ஆசிரியர் அவர் என்ன பண்ணிட்டாங்க? பண்ணி விட்டாங்க. பாவமா இருந்துச்சு, ஓகே பண்ணா, மாட்டிக்கிட்டான், பண்ண பாவத்துக்கெல்லாம் பழி அனுபவிச்சார் நினைச்சோம். ஆனா எபிரேயர் 12:1-2 இப்படியாக சொல்லுகிறது. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். எபிரேயர் என்ன சொல்லுது? 11வது அதிகாரம் முழுசும் உங்க ரெக்கார்டு சொல்லுது. 12வது அதிகாரத்துல முதல் 2 வசனம் இயேசு செய்த ரெக்கார்டு சொல்லுது. நாங்க எதுக்கு அவரை பொறுமையா அவரை கடைபிடிக்கணும்? பொறுமையா அவரோட என்ன செய்ய ஓட கடவுன் ஏன் சொல்றதுன்னா கீழே போட்டிருக்கு. அவர் தமக்கும் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய வலது சிங்காசனத்தின் வலது வாரசத்தில் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் அவரை பின்பற்ற வேண்டும்? ஏன்னா அவர் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. இயேசு ஏங்க பின்பற்றணும்? ஏன்னா அவர் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. தன்னை தேவகுமார் என்று சொல்லி, ரட்சகர் என்று சொல்லி, மீட்பர் என்று சொல்லி, வருகிறவர் என்று சொல்லி 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 அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டு மரித்ததினாலே 3ஆம் நாளிலே பிதாவினால் அவர் எழுப்பப்பட்டார் என்றார். என்ன பிசாசால ஒரு ஜீவனை தர முடியாது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் எழுப்ப முடியாது. என்றென்றைக்கும் அவன் சாகாம இருக்க முடியும். ஒரு மனிதனால் எழுப்ப முடியாது. அப்ப இயேசு எந்திரிச்சார்னா, இயேசு அந்த சரீரம், இருதயத்துல குத்தப்பட்ட ஒரு சரீரம், முள்முடி சுமந்த ஒரு சரீரம், ஆணிகள் சுமந்த ஒரு சரீரம், கசையடி வாங்கி நிர்வாணமாக அங்கே மரித்து கல்லறையில வைக்கப்பட்ட ஒரு சரீரத்தை தேவன் உயிரோடு எழுப்பினார் என்றார். அவர் தேவனுக்கு எவ்வளவு முக்கியமானவரா இருக்கணும். ஹல்லேலூயா. அவர் தேவனுக்கு எவ்வளவு முக்கியமானவரா இருக்கணும். ஆபிரகாம் எந்திரிச்சானா? ஈசாக்கை அவர் எழுப்பினாரா? யாக்கோபை எழுப்பினாரா? சொல்லிய பரிசுத்தமானவன் தீர்க்கதரிசனத்தை தந்தான், வாக்குத்தத்தத்தை தந்தான், தீர்க்கதரிசனத்தை தந்தான் சொன்னியே, அவரை ஏன் எழுப்பல? இவரை எழுப்பினார் என்றால் இவர் எவ்வளவு பெரியவரா இருப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாரை எழுப்பலங்க? ரொம்ப
பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம். தீர்க்கதரிசிகள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, தாவீது, எத்தனை பேர் இருந்தாங்க. யாரையாவது எழுப்பினாரா? அப்ப இவரை எழுப்பினாரா என்றா இவர் எவ்வளவு பிரியமுள்ளவராய் இருக்க வேண்டும் தேவனுக்கு. ஹல்லேலூயா. யாரை எழுப்பு? நீ சொன்ன ரெக்கால இது இருக்கா? நீ சொன்ன ரெக்கால இது இருக்கா? இது இருக்கான்னு கேக்குறாங்க. இது இருக்கா? இல்ல. யார் எழுப்பியிருக்கா? தேவன் ஒருவனை எழுப்பினார் என்றார். கர்த்தாதி கர்த்தரே யெகோவா தேவன் சிங்காசனத்திலிருந்து தன் ஜீவனை கொடுத்து ஒருவனை எழுப்பினார் என்றால் அவர் தேவகுமாரனாகத்தான் இருக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தேவகுமாரனாகத்தான் இருக்க முடியும். என்ன தன் ஜீவனை கொடுத்தல்லவா அவர் எழுப்புறாரு. அல்லேலூயா. ஆமாவா சொல்லுங்க. எவ்வளவு முக்கியமானவர் அல்லது எவ்வளவு பெரியவரா இருந்தா இவர் முக்கியமான ஒரு இடத்துல பெரியவரா இருக்க போய் தான் எழுப்பி இருக்கிறாரு. ஆமாவா சொல்லுங்க. அவர் குமாரனாக இருந்ததுனாலதான் அவர் எழுப்பினார். அப்படி அவர் குமாரனாக இருந்ததுனால அவர் எழுப்பினாரா என்றால் அப்ப இவ்வளவு காலம் அவர் 3.5 வருடங்கள் நம்மிடத்துல இருந்து நான் தான் உங்க மேய்ப்பன், நான் தான் ஜீவ தண்ணீர், நான் தான் ஜீவ அப்பம், நான் தான் வரப்போகிறவர், நான் தான் என்னை புசிக்கிறேன், மரித்தாலே பிழைப்பான் அல்லது தன்னை குறித்து என்னெல்லாம் சொன்னாரோ அப்ப அது எல்லாமே உண்மைதானே. உயிர் தெழுந்தார் என்றால் என்னெல்லாம் அவர் சொன்னாரோ அதெல்லாம் நடக்க போது நடந்துட்டு இருக்குது. இனி நடக்கும் என்பது அவர் வரப்போகிற மேசியா என்பது உண்மைதானே. அது மெய்யாக நடக்கும் தானே. அம்மாவாலே சொல்லுங்க. அவங்க ரெக்கார்டு எடுத்து பாருங்க. நீங்க உங்க ரெக்கார்டு எடுங்க. நீ பரிசுத்த ரெக்கார்டு விருத்த சேதன ஓய்வு நாள் கற்பனைகள் கட்டளைகள் நியமங்கள் பிரமாணங்கள் பரிசுத்த தீர்க்கதரிசிகள் பரிசுத்த ஆசாரிப்பு கூடாரம் யாராவது மரித்து எழுந்திருந்திருக்காங்களா? எப்படிப்பட்ட சரீரம்? சிலுவையில் அறையப்பட்ட சரீரம். எப்படிப்பட்ட சரீரம்? மரத்துல தொங்க விடப்பட்ட சரீரம். எப்படிப்பட்ட சரீரம்? தாகம் தாகம் என்று அலறின ஒரு சரீரம். எப்படிப்பட்ட சரீரம்? தன் உடல் முழுவதுமாக காயங்கள் நிறைந்த ஒரு சரீரம். எப்படிப்பட்ட சரீரம்? இருதயத்துல ஈட்டி குத்தப்பட்டு பிளக்கப்பட்ட ஒரு சரீரம். எப்படிப்பட்ட சரீரம்? இனிமே அது எதற்குமே ரத்தமே இல்லாத ஒரு சரீரம், காய்ந்து போன ஒரு சரீரம். தேவன் எழுப்பினாரே என்றால் அவர் எவ்வளவு மகத்துவம் உள்ளவராய் இருக்க வேண்டும். தேவனுக்கு அல்லேலூயா. அவர் உயிரோடு எழுப்பினார். ஆமென் சொல்லுங்க. ஜீவனை தந்து எழுப்பினாரா என்றால் ஆபிரகாமை காட்டிலும் எவ்வளவு பெரியவராக அவர் இருந்திருக்கணும். மோசே காட்டிலும் எவ்வளவு பெரியவராக அவர் இருந்திருக்கணும். தாவீதை காட்டிலும் எவ்வளவு பெரியவராக அவர் இருந்திருக்கணும். இவங்கெல்லாம் இன்னும் கலர் எல்லாம் அங்க இருக்கு. காவின் கலர் அங்க இருக்கு, ஈசாக்கின் கலர் அங்க இருக்கு, ஆபிரகாமின் கலர் அங்க இருக்குது, இதோ இருக்கிறான் யோசேப்பின் கலர் இங்க இருக்கு, எலும்பு கூட உள்ள இருக்கு. எங்களுக்கு தெரியும். இயேசுவின் கல்லறை எங்கே? அவர் உயிர்த்தெழுந்தார். தாம் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. நாம ஒரே ஒருவர். அவன் சொல்லுங்க. ஒரே ஒருவரே. நீங்க இன்னும் அத்தனை ஆயிரம் பேர் இருக்கலாம். ஆனா இந்த பக்கம் நிக்கிற அந்த ஒரே ஒருவர் தான் தேவகுமாரன். அந்த ஒரே ஒருவர் தான் உயிர் தெழுந்தவர். அந்த ஒரே ஒருவர் தான் மகத்துவமானவர். அந்த ஒரே ஒருவர் தான் நமக்கு மேய்ப்பரா இருக்கிறார். அவர் தான் நம்முடைய ரட்சகர். அவர் தான் நம்முடைய மீட்பர். அவர் தான் நம்முடைய ரெடீமர், விடுதலை ஆக்குகிற தேவன். பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து நம்முடைய பரிசுத்தத்தை விடுதலை ஆக்குகிற தேவன் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருத்தர் மாத்திரம் தேவன் எழுப்பினார்னா வாட்ட ஃபெண்டாஸ்டிக். எங்கப்பா உங்க ஆபிரகாம் ஏன்பா தேவன் எழுப்பல? மோசே ஏன்பா எழுப்பல? எங்க மறைச்சிட்டாரு? ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு சரீரத்தை அவர் எழுப்பணும்னா அவருக்கு எவ்வளவு தேவையா அவர் இருக்கணும். அது மாத்திரமா? தேவனுடைய சிங்காசனத்துல அவர் மடியில போய் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறார்னா அவர் எவ்வளவு பெரியவரா இருக்கணும். சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்ன மகத்துவம் உள்ளவர். இவர் ரெக்கார்ட பார்த்துட்டு இவர் பின்னாடி ஒருத்தன் போலன்னா அவன் பிறந்த என்ன புண்ணியம். இந்த ரெக்கார்டை பார்த்துட்டு உயிர் தெழுந்த ஒரு ரெக்கார்டு மகிமையின் ரூபத்தை பார்த்து விட்டு அவர் செலுத்தின அந்த இரத்த பலிகளை, அவர் செலுத்தின அந்த கிருபாதார பலிகளை பார்த்து விட்டு அவர் பின்னாலே ஒரு ஆடு செல்லவில்லை என்றால் அந்த ஆடு எதுக்கு? அல்லேலூயா. தேவன் அவரை எழுப்பினார். தேவன் அவரை எழுப்பினார். பிதா ஒருவர் தான் ஒருத்தனுக்கு ஜீவனை கொடுக்கவே முடியும்.
பிதா ஒருவர் தான் ஜீவனாதிபதியா இருக்கிறாரு. வேற யாருக்கிட்ட அந்த அதிகாரம் கிடையாது. ஆமென் சொல்லுங்களேன். இடையில சில பேர் எழுந்திருச்சாங்க, மறுபடியும் மறிச்சுட்டாங்க. ஆனா இவரோ ஏன் பூமியில இயேசு வைக்கல தெரியுமா? அங்க வச்சா என்னது, மனிதனாவே இருக்கணும், மறுபடியும் மறிக்க வேண்டும். ஆனா பாருங்க, பரலோகத்துக்கு போயிட்டாரு. ஆமென் சொல்லுங்களேன். பரலோகத்திற்கு போயிட்டாரு, பரலோகத்துக்கு அவரை எழுப்பிட்டாரு. ஆமென் சொல்லுங்களேன். பரலோகத்துல பிதாவின் சிங்காசனத்துல அருகாமையில வீற்றிருக்கிறவராய், அலங்கரிக்கிறவராய், மகிமை உள்ளவராய், தம்முடைய ரத்தத்தினாலே பரிசுத்த பலியை, பாவத்தை போக்கும் பலி, நித்திய ஆவினாலே பிதாவுக்கு அவர் பலிகளை செலுத்தினதுனாலே முக்கியமான இடத்துல எல்லாரும் அவரை தொழுது கொள்ளும்படியாக வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழே யாவுடைய பாதங்களும் கால்களும் முழங்கும்படியாக, யாவுடைய வாயும் அவரே தேவன் என்று அறிக்கை செய்யும்படியாக, எல்லாவற்றிற்கும் மேலாக பிதாவாகிய தேவன் தலையாக தந்தருளினார். ரகசந்தரா பனோகரபோஷிந்தரா இயேசுவை நீ பின்பற்றுகிறியா? இன்னைக்கு பைபிளை தூக்குனா, நான் இன்னொன்னு சொல்லட்டுமா உங்களுக்கு? இன்றைக்கு நீங்க பைபிளை தூக்கிட்டு வரும்போது, நான் கிறிஸ்துவன் சொல்லும் போது சில பேர் உன்னை ஒரு மாதிரி, அந்த ரெக்கார்டே சரியில்லையே, அந்த மக்கள் சரியில்லையே, அவங்க சும்மா அல்லலையான்னு கத்திட்டு இருப்பாங்க. சும்மா என்னத்தை கத்திட்டு, சும்மா என்ன ஜபங்கிற பேர்ல காசுக்காக ஊழியம் செய்துகிட்டு இருப்பானுங்க. காசுக்காக, பொருளுக்காக, இதுக்காக, அதுக்காக ஓடுறாளுங்களாச்சே. டேய், ஒரு நாள் வருது, எப்படி இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் சொல்லி 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 தப்பான வரலாற இயேசுக்கு அன்றைக்கு சொன்னாங்களோ, அது மாதிரி உனக்கு நெகட்டிவ் தான் சொல்லிட்டு இருக்காங்க. நான் உனக்கு சொல்லுகிறேன், எப்படி அவர் உயிர் தெழுந்து மகிமையாக பிதாவின் சிங்காசனம் வீற்றிருந்தாரோ, அது போல ஜெயம் கொண்டு முடிவறிந்தும் உறுதியை பற்றிக் கொள்கிற உனக்கும் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அதை உனக்கு அது தருவா. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இதோ 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 நீதியுள்ள நியாயாதிபதியாகிய இயேசு கிறிஸ்து கர்த்தர் எனக்கான கிரீடத்தை அவர் வைத்திருக்கிறார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாக்குதலை விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தருளுவா. ஹல்லேலூயா. உன்னை அசிங்கமா பார்த்த, உன்னை ஒரு மாதிரி பண்ணவங்க எல்லாம் அன்னைக்கு எல்லாம் பார்ப்பாங்க, ஐயோ அன்னைக்கு பார்த்தா அசிங்கமா இருந்துச்சு, அன்னைக்கு பார்த்தா கேலி பண்ணோம், அன்னைக்கு பார்த்தா துப்புனோம், அன்னைக்கு பார்த்தா அடிச்சோம், அன்னைக்கு பார்த்தா எங்க போனாலும் குத்தி குத்தி வேடிக்கை பார்த்தோம். ஆனா இன்றைக்கு என்னம்மா இது, என்னங்க இது, இவ்வளவு பெரிய சிங்காசனத்துல எப்படி இயேசு உயிர் தெழுந்த போது ஒரு மகிமையை பெற்றாரோ, அது போல ஒரு மகிமையா உன்னோட ஒளியில பார்க்கும் போது அவர்கள் கண்கள் கூசி போகும், அவர்கள் நடுங்குவாங்க. உனக்கு அந்த மகிமை வச்சிருக்கிறாரு, உனக்கும் அந்த பிரசன்னமாக்கலை வைத்திருக்கிறார். இன்னைக்கு நீ கேவலமா இருக்கலாம், இன்னைக்கு பைபிள் தூக்குறதுனால சும்மா முள்ளங்கால் போட்டு ஜெபம் பண்றோம், அதெல்லாம் வச்சிருக்காரா. நியாய தீர்ப்பு நாள் ஆண்டவர் என்னை எழுப்புவார் ஒரு நாள், நீ மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் பங்கா போவ, நானும் ஜீவனுள்ள கனியாக இயேசு இருக்கிற இடத்திற்கு நானும் ஆராதிக்கும்படியா போய் நிப்பேன். அன்னைக்கு எனக்கு ஆராதனை உண்டு, என்னை மறக்கவே மாட்டார் ஆண்டவர். இவரை தானங்க நம்ம பின்பற்றுகிறோம். நீங்க சொல்லுங்க, இவ்வளவு மகிமையுள்ள ஒருத்தரை நம்ம பின்பற்றுறோம். பூமியில் எந்த ஜாதிகள் இடத்துல அது இப்படி ஒரு மகிமை இருக்குதா? கல்லையும் மண்ணையும் செம்பையும் வெட்டி விற்கிற, வார்ப்பு விற்கிற, வேற எதையோ போற்றி போற்றி அதன் பின்பதாகவே காவல் எடுத்து அதன் பின்பதாக போய் எதோ பண்ணி மரித்து போகிறார்கள். மரணத்திற்கும் பாதாளத்திற்குமாக செல்லுகிறாங்களே. நாமோ ஜீவனுள்ள தேவனாகிய கனியாகிய அவரத்தில் சேர்ந்தவர்களாக இருக்கிறோமே. இவரை தான் நம்ம ஃபாலோ பண்ணோம். ஒரே ஒருவர், சிங்கமா மாறின கதை தான் உயிர்த்தெழுதல். சிங்கம் எப்படி இருந்துச்சு? யூதராஜ சிங்கமா இழந்ததா அந்த நாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே தேவனால் அவர் அனுப்பப்பட்டவர். அவர் சொன்னார்ல, நான் தேவனால் அனுப்பப்பட்டிருக்கிறேன், தேவனுடைய வார்த்தையை நான் பேசி இருக்கிறேன், தேவனுக்கு பலி செலுத்தினவர் என்பது நிரூபணமாகிவிட்டது. எதுல? தேவனே அவரை எழுப்பினதுனால. ரெக்கார்டு, வரலாறு மாறிடுச்சு. என்ன மாறிடுச்சு? என்னங்க மாறிடுச்சு சொல்லுங்க? கிபின்னு வரலாறை மாத்தி எழுதிட்டார் நம்முடைய ஆண்டவர். கரங்களை சரி கத்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. 2026 நல்லா தட்டுங்க பார்ப்போம்.
வரலாறே மாத்தி எழுதிட்டார் இயேசு கிறிஸ்து. கிமு கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் வரலாறே மாறிச்சு. எழுதினவர் யாரு? இயேசு கிறிஸ்து. ஏன்? உயிர் திறந்து விட்டார். உயிர் திறந்து விட்டார். இவரை ஃபாலோ பண்ணாம, இவரை பின்னாடி போகாம, இவரிடத்துல ஜெபிக்காம, இவரை போய் மேய்ப்பரை ஏற்றுக்கொள்ளாம, கர்த்தரா ரட்சகரா மீட்பரை ஏற்றுக்கொள்ளாம இருந்தா எப்படி இருக்கும்? வாழ்க்கை சுகிக்குமா? சொல்லுங்க. இவர் தான் நம்முடையவர். இவர் தான் நம்முடையவர். அல்லேலூயா. அப்படி அவர் உயிரோடு எழுந்ததனுடைய முக்கியம் என்ன? இப்ப ஆபிரகாம் உயிரோடு எழுப்புனா என்ன செய்வாரு? மோசே எழுப்புனா என்ன பண்ணுவாரு? எழுப்பதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரோ அதான் பண்ணுவாரு. அல்லேலூயா. தாவீது எழுப்புனா என்ன பண்ணுவாரு? சொல்லுங்க. தீர்க்கதரிசி யாராவது எழுப்புற என்ன பண்ணுவாங்க? எழுந்திருச்சாங்க. இயேசு கிறிஸ்து மரிச்சவன எழுந்திருச்சு என்ன பண்ணாங்க? பரிசுத்த நகரத்துல அவளுக்கு காணப்பட்டாங்க. அவ்வளவுதான் பண்ணாங்க இல்லையா? இயேசு எழுந்திருச்சனால என்னெல்லாம் நன்மை நடந்தது அதான் பார்க்க போறோம். வாசிங்களேன். மத்தேயு 28 என்ன பண்ணிச்சாரு பாருங்க. வசனத்தை வாசிச்சா அப்புறம் என்ன செஞ்சா சொல்றேன் உங்களுக்கு. மத்தேயு 28 கடைசி இந்த அதிகாரம். மத்தேயு 28 கடைசி அதிகாரம். இவர் எதுக்கு அப்படி எழுப்பினார்? அவ்வளவு முக்கியமா தேவன் இவரை எழுப்புவதற்கு அவ்வளவு என்ன அவர்கிட்ட இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா சொல்றாரு. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு வரையந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். மார்க் 16 பாருங்க. அதை வாசிட்டு இவர் உயிரோடு எழுதிதான் சொன்னாரு. ஆனா அதுல இருக்கிற முக்கியமான ஒரு வார்த்தை மாத்திரம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. மார்க் 16:15 வாசிக்கிறோம். பின்பு அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசம் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கதனை யானை குடித்தாலும் அதோட சேதப்படுத்த மாட்டாது, வியாதியத்தின் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இவ்விதமே கர்த்தருடனே பேசின பின்பு பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களை கூட கிரியை நடப்பித்து அவர்கள் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமென். அப்படி தேவனால் உயிர்ப்பிக்கப்பட்டவர், உயிரோடு எழுந்தவர் என்ன செஞ்சிட்டாரு? உயிரோடு தரிசனமாகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அதே தோமாட்ட சொல்றாரு, உன் கைய விரல்ல விட்டு உன் கை எடுத்து விழாவில போடுப்பா, உள்ள சொருவி எடு கைய, அப்பதான் தெரியும் நான் குத்தப்பட்ட இடத்தெல்லாம் போடுவேன்னு சொல்லி போடுன்றாரு. விடுறா கைய எடுத்து காமி, கட்டையா இருந்தா காமி, உள்ள விடுறான்றாரு. உயிரோடு தரிசனமானா. ஆமென் சொல்லுங்களேன். மகிமையின் சரீரத்தோடு தரிசனமானா. அது மாத்திரமல்ல, ரத்தத்தினாலே ஒரு உடன்படிக்கை செய்து விட்டார். தரிசனமானா. இரண்டாவது, ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கைக்கு தேவன் நம்மை அழைக்கிறார். மூணாவது ஒண்ணு சொல்றேங்க, சுவிசேஷத்தை அறிவிக்க அதிகாரத்தை கொடுத்து விட்டார். ஆமென் சொல்லுங்களேன். சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கான அதிகாரம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை கொடுத்து விட்டார். சுவிசேஷம் அறிவிக்க அதிகாரம். என் நாமத்தினாலே விசுவாசிகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கதனை ஆதரவை கொடுத்தால் அவர்களை சேதப்படுத்த மாட்டாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். ஹல்லேலூயா. அதிகாரத்தை தந்து விட்டார். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியை பெந்தேகஸ்தே நாளில இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அமர்ந்திருந்த பொழுது அவர்கள் மேல பரிசுத்தாவின் வரங்கள் பொழிந்தருளி, பரிசுத்தமான கிருபைகள், பரிசுத்தாவின் வரம் பொழிந்தருளி அவர்கள் அந்நிய அக்கினிமயமான நாவுகளை பெற்று அந்நிய வாசைகளை பேசி தேவனுடைய மகத்துவத்தை துதிக்க பரிசுத்தாவின் வரங்கள் தங்களுக்கு தந்தன பரிசுத்தாவின் வரத்தினாலே பேச தொடங்கினார்கள். பிரகாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு? சாதாரணமான பிள்ளைகள். யாரெல்லாம் இயேசு நம்பினால் அந்த ஒரே ஒரு நம்பினா தரிசனமாவார். அந்த ஒரே ஒரு நம்பினால் உனக்கு ரத்தத்துல உடன்படிக்கை உண்டு. அந்த ஒரே ஒரு நம்பினீங்கன்னா
பரிசுத்த ஆவியை நீ பெற்றுக்கொள்ளலாம். அந்த ஒரே ஒரு நம்பினீங்கன்னா சுவிசேஷம் அறிவிக்கிற அதிகாரம் உனக்கு உண்டு. அந்த ஒரே ஒரு நம்பினீங்கன்னா வரப்போகிறவர் அவர்தான். வரப்போகிறவரே, வருகிறவராகிய மேசியா அவர்தான். ஹல்லேலூயா. திரும்ப சீக்கிரமாய் வருகிறேன்னு திருவுளம் பற்றினவரும் அவரேதான். அதை பார்த்தோம். கல்லேயனாகிய மனுஷரே, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? எப்படி உங்களிடத்திலிருந்து இயேசு கிறிஸ்து எழுந்தருளி போனாரோ, கர்த்தர் எப்படி போனாரோ அப்படியே திரும்பவும் வருவா. அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலத்தில் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். என்னை விசுவாசிக்கிற மரித்தாலும் பிழைப்பான். நானே ஜீவா அப்பன்னாரு. எல்லாமே பெண்ணாயிடுச்சு. அவர் சொன்ன வார்த்தையை தேடி தேடி எடுக்கிறாங்க. இப்படி சொல்லிட்டீங்களே, நீங்க ஒருத்தர் போதும்பா. ஆபிரகாம் செய்ய முடியாது, மோசையால செய்ய முடியாது, தாவீதை செய்ய முடியாத, உம்மால மட்டும்தான் செய்ய முடியும். ஏன்னா நீ உயிர்த்தெழுந்த தேவன், மகிமையின் சரீரத்தை நீ அடைந்தவர். இவங்க எல்லாம் நம்ம கல்லறைல்லாம் இங்கேயே வச்சிருக்கிற. இஸ்ரேல் போனீங்கன்னா பார்க்கலாம், யோபின் கலரை பார்க்கலாம், எல்லாருடைய கலரை பார்க்கலாம். ரொம்ப பரிசுத்தமா தான் வாழ்ந்தாங்க. அவங்க ஒன்னும் குறைச்சலாம் மதிப்பிடல. வாக்குத்தத்தம் பெற்றாங்க, தீர்க்கதரிசனம் பெற்றாங்க, ஆசீர்வாதம் பெற்றாங்க, உடன்படிக்கை பெற்றாங்க, விருசனம் பண்ணப்பட்டவங்க தான். எல்லாம் பண்ணாங்க. நியாய பிரமாணத்தை உடையவர்கள் தான். அழகாதான் இருந்தாங்க, நல்லா பண்ணாங்க. எத்தனையோ பேர் ரச்சிச்சாங்க, எத்தனையோ பண்ணாங்க. ஊர்ல தோக்காம இருந்தான் தாவீது. ஆனா எழுந்து போகவில்லையே. அவன் சரீரம் இன்னும் அப்படியே இருக்குது. யாருக்காக காத்துட்டு இருக்குது? இந்த ஒருவருக்காக நீங்க சொன்ன ஒரு பெரிய லிஸ்டே காத்துக்கிட்டு இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க சொன்னீங்களே ஒரு லிஸ்ட், ஆபேலு. அதுக்கப்புறம் சொன்னீங்களே ஏனோக்கே மேல எடுத்துக்கிட்டாரு. ஆபேல்ல இருந்து ஒரு பெரிய தீர்க்க லிஸ்ட் சொன்னீங்களே. எல்லாரும் அவர் வருகைக்காக காத்திருக்கிறார்கள். லிஸ்ட் அவர் பின்னாடி இருக்குது. ஆமென் சொல்லுங்களேன். ரெக்கார்டு வேற, இவர் ரெக்கார்டு சொல்றாங்க. வரலாறு வேற. ஆமென் சொல்லுங்களேன். எப்படிப்பட்ட ஒரு தேவனத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க? ஆமென் சொல்லுங்களேன். ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்துகிற ஒரே ஆசாரியர் அவர் தான். ஆமென் சொல்லுங்களேன். பாவம் இல்லாதவரை வெளிப்பட்ட ஒரே ஆசாரியர் அவர் தான். நான் தான் ஜீவா புன்னு சொல்லி தன்னுடைய மாம்சத்தை நமக்கு தந்தவர் அவரே. தான ரத்தத்தை நமக்கு திராட்சரசமாய் தந்தவர் அவரே. உடன்படிக்கை நம்மளை ஏற்படுத்தியிருக்கிறார் அவரே. ஆமென் சொல்லுங்களேன். திரும்ப வருவேன் போன எடுத்துக்கோப்பான்னு சொன்னவர் அவர் தான். அவருக்காக ஓடாம, அவரை ஃபாலோ பண்ணாம, அவரை துதிக்காம ஆராதிக்காம என்னால எப்படி இருக்க முடியும்? அல்லேலூயா. இப்படி எழுந்து நிற்கலாமா? எஸ், இதே ஸ்கிரிப்டோட அப்படி இல்லை. எஸ், இப்படிப்பட்ட மகிமையின் தேவனுக்குள்ள நான் பிரகாசிக்க விரும்புகிறேன். இப்படிப்பட்ட வல்லமையின் தேவனுக்குள்ள நான் என்ன செய்ய போறேன்? அவரை ஆராதிக்க விரும்புகிறேன். எஸ், அல்லேலூயா. உன்னையா அவன் ரெக்கார்டு பெரிய, அவன் மாம்சம் என்னையா, அவன் ஜாதி என்னையா, அவன் பேர். நீ சொல்லுவாங்கல்ல, ஏங்க நீங்க பெருசா பேசுறீங்க. என்னமோ நாங்க ஒரு அதட்டுனா, எங்க வீட்டுல ஒரு கிறிஸ்டியன் இருக்கிறாரு, அதட்டுனா போதும், அந்த அன்னைக்கு சர்ச்சைக்கு போக மாட்டாரு. நாங்க கொஞ்சம் போய் ஒரு கோரஸா பேசணும்னா எங்க கூட சினிமா தியேட்டருக்கு வருவாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஹலோ, ஆமாங்க. நீங்க எல்லாம் கிறிஸ்தவ பெருசா பேசுறீங்க. எங்கால் தெரியுமா உங்களுக்கு? கொஞ்சம் நாங்க ஏதாவது ஒண்ணு, நாங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டோம்னா அவங்க சபைக்கே போகாம எங்களுக்கா கறியெல்லாம் எடுத்துட்டு சமைச்சு வச்சு நல்லா சமைச்சு கொடுப்பாங்க. தெரியுமா உங்களுக்கு? யாரு? லிஸ்டுங்க. எப்பவுமே வராத பெரியப்பா வந்து விட்டா, எப்பவுமே வராத சித்தி வந்துட்டாங்க, சண்டை போட்டு போன மாமா வந்துட்டாரு. அதனால நான் என்ன பண்றேன்? லிஸ்ட். எனக்கு ரொம்ப வலிச்சிருச்சு. எனக்கு ரொம்ப இந்த வியாதினால ரொம்ப பாடுபடுறேன். அதனால நீங்க நான் என்ன செய்ய போறது இல்லை. ஆண்டவரை நோ தந்தீங்கன்னா சுகம் தந்தா ஆராதனை. பீஸ் கட்டினதுக்கு அப்புறம் தான் அவனை ஆராதிப்ப. ஆண்டவரே வேலை கிடைச்சாதான் என்னது, சர்ச்சுக்கு போலான்னு இருக்கிறேன். அதுவும் பொண்டாடி பொண்ணு கிடைச்சதான், பொண்ணு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நான் என்ன செய்யறேன்? பாசிட்டிவா பேசலான் இருக்கிறேன். இல்ல பேச வேணான் இருக்கிறேன். யாரு? லிஸ்டே. ஒரு ரெக்கார்டு எனக்கு வேண்டாம். தேஞ்சு போன ரெக்கார்டு எனக்கு வேண்டாம். ஒரு ரெக்கார்டு இருக்குது, உயிரோடு எழுந்த ஒரு ரெக்கார்டு, கிபி கிமுன்னு பிரிச்ச ஒரு ரெக்கார்டு இருக்குது.
என்றென்றைக்குள்ள சதா காலம் தேவனுடைய சிங்காசனம் வீட்டிலிருந்து அங்கிருந்து நமக்காக பாவங்களுக்காக பரிந்து பேசுகிற நியாயாதிபதி ஒருவர் இருக்கிறார். என்னை நினைக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு, என்னை யோசிக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு, என்னை மறந்து போகாத இருக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு, என்னை மகிமைப்படுத்துகிற ஒருத்தர் இருக்கிறாரு, என்னை பிரகாசிக்க வைக்கிற ஒருத்தர் இருக்கிறாருங்க. அவரை தான் ஆராதிப்பேன், கரங்களை மேல உயர்த்தி அவரை தான் நான் சேவிப்பேன். அவர் தேவகுமாரன். என்கிட்ட லிஸ்ட் வேற லிஸ்ட் வச்சிருக்கிற புதிய ஏற்பாடு இருக்கிற ரத்தத்தினால உடன்படிக்கை என் கையில கொடுத்திருக்கிறாரு. ரத்தத்தினாலேயே என் பாவங்களை மன்னித்து ஒருவர் இருக்கிறாரு. தேவனுக்கு பான பலியில செலுத்தி தேவனுடைய சிங்காசனம் வீற்றிருக்கிற மேசியா இருக்கிறாரு. அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் திரும்ப வந்து என்னை அழகா கொண்டு போக ஒருத்தர் வர போறாரு. அவருக்காக நான் காத்திருப்பேன், அவருக்கான ஆயத்தமா இருப்பேன், அவருக்கான ஆராதிப்பேன், அவருக்கான ஜெபிப்பேன். அவருடைய காரியங்களை சுவிசேஷத்தை அறிவிக்கிற அதிகாரம் எனக்கு கொடுத்திருக்கிறாரு. நான் அவரை அறிவிப்பேன். அவருடைய நாமத்தினாலே எனக்குள்ள அற்புதம் நடக்கும். அவர் நாமத்தை சொல்ல சொல்ல என் வாழ்க்கை உயரும். அவர் நாமத்தை சொல்ல சொல்ல என் முகம் பிரகாசிக்கும். அவர் நாமத்தை சொல்ல சொல்ல உயர்ந்த நிலைமையை நான் அடைவேன். சிங்காசனம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நான் ஏமாந்து போக மாட்டேன். நோ ரிட்டர்ன். நான் திரும்ப போக மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்றவங்க, இவ்வளோ ஒரு வரலாறு நீங்க வச்சிருக்கிறீங்க. இதை விட்டுட்டு நான் எங்க ஆண்டவரே போவேன்? ஆண்டவர் ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே பேரு கேட்கிறாரு, நீங்களும் போயிட மனதா இருக்கிறீர்களோ? இல்ல நான் போக மாட்டேன். நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்தவங்களை அறிந்திருக்கிறோம். ஜீவனுள்ள வசனம் உங்ககிட்ட இருக்குது. நித்திய ஜீவ வசனம் உங்களிடத்துல உண்டு. நான் போக மாட்டேன் ஆண்டவர் மறுதளிச்ச ஒரு நாள், அதுக்காக நான் வெட்கப்படுறேன். ஆனா அதுக்காக உண்மை விட்டுட்டு போக மாட்டேன். திரும்ப மனம் கசந்து அழுது உன் பாதங்கள் சேருவேன். என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே, என்னை பிரகாசிக்க செய்யும் ஆண்டவரே, என்னை 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 உடைய ஆவியில ஊற்றும் ஆண்டவரே, என்னை பிரகாசிக்க, என்னை பயன்படுத்தும். கேளுங்க ஆண்டவரே, இயேசுவே என்னை பயன்படுத்தும், என்னை பயன்படுத்தும், என்னை பயன்படுத்தும், என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே. என்னை ஆராதிக்க வைங்கப்பா ஆண்டவரே. பொன்முடி சூடி உன் அழகை பார்க்க செய்யுங்கப்பா. என் கண்கள் திறக்கட்டும்பா, என் இருதயம் வாஞ்சிக்கட்டும்பா, என் நாவு உண்மை போற்றட்டும்பா. ராகாபா ராஜாதி ராஜா வருகிறார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தரே. பரிசுத்தரே பரிசுத்தரே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தரே. பரிசுத்தரே பரிசுத்தரே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தரே. குத்துவிளக்கின் மத்தியிலே உலாவி வரும் பரிசுத்தரே. 7 குத்துவிளக்கின் மத்தியிலே உலாவி வரும் பரிசுத்தரே. பரிசுத்தரே பரிசுத்தரே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தரே. பரிசுத்தரே பரிசுத்தரே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயாதி தூய பரிசுத்தரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயாதி தூய பரிசுத்தரே. பரிசுத்தரே பரிசுத்தரே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தரே. பரிசுத்தரே பரிசுத்தரே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தரே. சர்ப்பத்தின் தலையை மிதித்தெழுந்து உயிர் தெழுந்த தேவன் பரிசுத்தரே. சர்ப்பத்தின் தலையை மிதித்தெழுந்து உயிர் தெழுந்த
தேவன் பரிசுத்தரே, 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 சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தரே, 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 சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தரே, பரிசுத்தரே, பரிசுத்தரே,